வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி மே 6th ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன். இன்றைக்கு ஒரு மினி டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் எலெக்ஷன் ஒன்று வந்தாலே பெரிய சத்தமாயிக்கும். இந்த தரக்கெல்லாம் ஒரு சத்தமே இக்கல்ல. உங்களோட ஏரியாலெல்லாம் எப்படி இருந்துச்சு எலெக்ஷன் கேன்வஸிங்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்வலாக டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கிளைமேட்னால் நல்லா இருக்குது. ஆனால் போக எப்படி கிளைமேட் மாறுமோ தெரியா. லாஸ்ட் வீடியோவில் எல்லோரும் தோசை ரெசிபி கேட்டிருந்தீங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மாமா பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் எங்களோட கார்டன்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் நாங்கள் இந்த மணி பிளான்ட்டையும் ட்ரிம் பண்ணியிருந்தோம். ட்ரிம் பண்ணின பிறகுலேருந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆகி கொண்டே வருது. இதுக்கு ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரிம் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான போகிற எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குதுண்டு. அப்படியே வாஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கொள்ளே எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். உப்புமா. எனக்கு ஹெனா கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. இது இவட ஃபர்ஸ்ட் டே. அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ண கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி ரீஷெடியூல் பண்ணி கிளாஸ் வந்திருந்தா. இன்ஷா அல்லாஹ் எங்களோட நியூ பேட்ச் மே 11 ஸ்டார்ட் ஆகுது. யார் சரி ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் தான் குக் பண்ண போகிறேன். நான் என்ன குக் பண்ண போகிறேன்டா சிக்கன் மந்தி ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு நாங்கள் இது ட்ரை பண்ணதில்லை. இந்த ரெசிபியை நானுமே ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கு நான் காட்டின ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இந்த மந்தி செய்கிறதுக்கு இந்த மசாலா தான் ஸ்பெஷலே. அதனால இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக வரும். கொஞ்சம் கூலாவின பிறகு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பவுடர் ஃபார்முக்கு வர காட்டும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவை தான் நாங்கள் சிக்கனுக்கு அதே மாதிரி ரைஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்த எல்லா மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன்ற மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்தேன். அதே மாதிரி பே லீவ்ஸ் மட்டும் 2 எடுத்துக்கொண்டேன். பிளெண்ட் பண்ணினோடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சிக்கனை வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன். எங்களோட ஏரியாவில் ஹாஃப் ஆஃப் த ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட். ஏன்டா எலெக்ஷன் சுட்டி. இன்றைக்கி லஞ்சுக்கு நானும் மாமாவும் மட்டும்தான். அதனால் இந்த சிக்கன் எங்களுக்கு போதும். இதை தான் நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிற போகிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த சிக்கனை நல்லா நான் இப்படி கட் பண்ணி கொண்டேன். அப்போ குயிக்காக குக் ஆகும். இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மந்திக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த மசாலா பிளெண்ட் பண்ணக்குள்ளே சில்லி போடலை. அதனால் நான் சில்லி பவுடர் டர்மரிக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டு ஆயிலும் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொடுறேன். மற்ற ஸ்பைசஸ் ஒன்றுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்டா ஆல்ரெடி அந்த மசாலாவில் எல்லாம் வைக்குது. மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலாவை எடுத்து நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்லேயே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. கரெக்டாக மற்ற ஒர்க் எல்லாம் முடியக்கொள்ளே சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிக்கும். இதை குக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய கட் பண்ணுற ஒர்க் ஒன்றும் இல்லை. அனியன்ஸும் க்ரீன் சில்லியும் கட் பண்ணினா போதும். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ப்ரீமேடாக செஞ்சு வச்சுக்கும். இன்றைக்கி அது இல்லாதனால நான் கார்லிக் மட்டும் வேறையாக வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் ரைஸை வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ நான் டிரெக்டாக அதிலே வந்து என்னோடய மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கார்லிக் கறி லீவ்ஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இது லைட்டாக கலர் மாதிரி வரக்குள்ளே எங்களோட ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் யூஸ்வலாக பிரியாணி குக் பண்ணுவோமே அந்த மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக காட்டியும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கலர் லைட்டாக மாறி வரக்குள்ளே க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சு வச்ச எல்லா மசாலாவையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இந்த குவான்டிட்டி எங்களுக்கு ரைஸை குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சிக்கனை மேரினேட் பண்ணக்கோலே சில்லி பவுடர் ஆட் பண்ணினோம். இதில் வந்து சில்லி பவுடர் ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் டர்மரிக்கும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலரும் டேஸ்ட்டும் வரும். அதோட வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு தான் விடணும். பாயில் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து டிரெக்டாக ரைஸ் குக்கரில் தான் வச்சு பாயில் பண்ண போகிறேன். நான் இதுக்கு ஒரு வீடியோவில் ரைஸ் குக்கருக்கு மேலே வைக்கிற ஸ்டீமரை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டீமர் தான் இது. இப்போ நாங்கள் சிக்கனை இந்த ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிற போகிறோம். நான் ஒரு இன்க்ரீடியன்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன். இதுதான் ட்ரை லெமன் எடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். அதையும் நான் அப்படியே இந்த ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை உங்களுக்கு விருப்பம்டா வேறையாகவும் ஸ்டீம் பண்ணி குறையலும். நான் ரைஸ் குக்கரோட ஸ்டீமரே ஏன் யூஸ் பண்ணினேன்டா, இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் கரெக்டாக என்னோடய ரைஸ் குக்கர் உள்ளுக்கே புழும். அப்போ ரைஸுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். சிக்கன் வந்து குக் ஆகி கொண்டிருக்குது. இன்னும் குக் ஆகணும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். அது வந்து நல்லா
ஜூஸியாக குக் ஆகுது. சிக்கன் குக் ஆகிற கேப்பில் நான் வந்து ரைஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். எங்கள் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதை நான் அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நாங்கள் வேறையாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு பேனில். உங்களுக்கு விருப்பம்டா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பேனில் போட்டு ஷெல்லோ ஃப்ரை பண்ணிக்கொண்டாலும் ஓகே தான். அதோடு இந்த ரைஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணினோடனே மறக்காமல் சால்ட் பார்த்து அதோட கீ கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் கவர் பண்ணி குக் பண்ண விடுங்க. ரைஸ் குக் ஆகிற கேப்பில் நானும் மாமாவும் ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கொண்டோம். மிச்ச நாள் ஆகுது இந்த ஸ்ரீலங்கன் காஃபி ட்ரை பண்ணி. காஃபி பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம்னு வந்துட்டேன். ஓட் போடுறதுக்கு போகிற வேலைக்குது. மிச்சம் ஈவினிங்காகவே நாங்கள் எப்போயுமே போக மாட்டோம், ஏர்லியாகவே போய்ட்டு ஓட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். சிக்கன் குக் ஆகிற கேப்பில் நான் உங்களுக்கு இந்த பிளான்ட்டை வந்து காட்ட நினச்சேன். இதுக்கு முதல்ல நாங்கள் வச்சுருந்தோம் ஃபர்கெட் மீ நாட். அதோட பாட் வந்து லைட்டாக உடஞ்சிருச்சின்னு சொல்லி நாங்கள் எங்கள் டெரஸில் வச்சு அந்த பிளான்ட் அப்படியே செத்துருச்சு. அதுக்கு பிறகு மாமா நேற்று மறுவா இன்னொருக்கா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்கெட் மீ நாட் வந்து இந்த நேரம் பூத்துக்கொண்டே இருக்கும், வேண்டாம் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸுக்கு ஒரு டெசர்ட் ஒன்று இல்லாமல் நல்லா இருக்குமா, அதனால தான் நான் இன்றைக்கி மோத்தாட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் ஜெல்லி ட்ரை பண்ண போகிறேன். யூஸ்வலாகவே நாங்கள் கஸ்டர்ட் செய்கிற மெத்தட் தான். இந்த கஸ்டர்ட் பவுடரும் நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடரே மாதிரி தான். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நிறைய புது புது டெசர்ட் வந்தனால இந்த டெசர்ட்டை வந்து நாங்கள் எல்லோரும் மறந்தே போயிட்டோமோன்னு தான் எனக்கு நினைக்கிது. எவ்வளோ தான் கஸ்டர்ட் ஜெல்லி எல்லாம் வீட்டில் இருந்தாலும் இதை விட்டுட்டு நாங்கள் வேறு ஆப்ஷனுக்கு தான் எப்போயுமே போவோம். டெசர்ட்டுன்னு வந்தால் ஒரு ஆப்ஷனே இல்லாத நேரத்துக்கு மட்டும்தான் இந்த கஸ்டர்ட் வந்து எப்போயுமே ஆப்ஷன் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் அவங்க வீட்லேயுமான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஸ்டர்ட் நல்லா திக்காவின போகிறோம் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை வந்து கூலாக விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து செட் ஆகின கஸ்டர்ட் தான் இது. அதோடு நான் இதுக்கு மேலே ஜெல்லியை ஆட் பண்ணி போகிறேன். ஜெல்லியை ஆட் பண்ணி இதை நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. அதோடு இப்போ நான் வந்து ஓட் பண்ணுறதுக்கு தான் பேத்து கொண்டிருக்கிறேன். இது வந்து நான் லாஸ்ட் நைட் போட்ட ஹென்னா, ஸோ இப்போ தான் லைட்டாக ஸ்டெயின் வந்து டார்க் ஆகுது. ஓட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். இப்போல்லாம் நான் இந்த ஹிஜாப் ஸ்டைல் தான் ரேப் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹிஜாப் ரேப் பண்ணினா எனக்கு என் கிளாஸஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. நிறைய பேர் எனக்கு ஹிஜாப் ரேப்பிங் வீடியோஸும் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவும் குயிக்காகவே வரும். போலிங் ஸ்டேஷன் வந்தாச்சு, வாங்க போய்ட்டு ஓட் பண்ணிவிட்டு வருவோம். ஓட்டிங் டன். தான் இவ்வளோ கலர் பண்ணுறாங்களோ தெரியும், ஆனால் இவ்வளோ நிறைய பிடிச்சி கலர் பண்ணிட்டுடுவாங்க. ஓட் பண்ணிவிட்டு ஓட்டு கம்ப்ளீட் ஆனாவியாச்சு. அதே மாதிரி எங்களோட மந்தியும் கரெக்டாக குக்காகவே ரெடியாகவே இருந்துச்சு. இப்போ என்ன சர்வ் பண்ணி டேஸ்ட் பார்க்குற டைம் தான். மந்தி ரெடி, அதே மாதிரி டெசர்ட்டும் கரெக்டாக செட்டாகவே இருந்துச்சு. நாங்கள் ஓட் பண்ணிவிட்டு வரக்குள்ளே அப்படியே கோக்கும் வாங்கி கொண்டு வந்தோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் லன்ச். மந்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு விடவும் டேஸ்ட் அதே மாதிரி ஸ்பைஸ் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோட டெசர்ட்டும் கரெக்டாக செட்டாகவே இருந்துச்சு. ரெண்டும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான், பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. தான் இந்த எலெக்ஷன் டே போச்சு. உங்களோட எலெக்ஷன் டே எப்படி போச்சு, நீங்கள்லாம் ஓட் பண்ண போனீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.